ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே சேரன் வேலை பார்க்குற சைட்டுக்கு மதிய சாப்பாடு கொண்டுட்டு சந்தா வாராங்க. அப்போ தான் சேரன் வேகமாக அவருடைய சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட போகலை. ஆனால் சந்தா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கும் சேர்த்து தாங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும், இல்லை சந்தா, இன்னைக்கு உன் சாப்பாடை அனிசு மட்டும் சாப்பிடட்டும், எனக்கு பல்லவனுடைய அம்மா திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் சொல்லவும், யார் பையா அந்த பல்லவனுடைய அம்மா சின்ன குழந்தையில விட்டுட்டு போனாங்கன்னு சொன்னீங்களே அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் கேட்கவும், ஆமாம் அனீஸ், அவங்க தான். பல வருஷத்துக்கு அப்புறமா அவங்க இன்னைக்கு தான் எல்லாருக்குமே சமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய சாப்பாடை தான் எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். அதனால தான் இன்னைக்கு சந்தாவுடைய சாப்பாடு வேணாம்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், சரி பையா, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா அனீஸு சொல்லிடுறாரு. சேரன் பார்த்தா ஒரு வாய் தான் எடுத்து வைக்கிறாரு. ரொம்ப டேஸ்ட்டாக சமைச்சிருக்கிறாங்க. சாப்பாடை சாப்பிட்டதும் இங்கே சேரனுக்கு கண்ணே கலங்குது. என்ன பையா கண்ணெல்லாம் கலங்குது, சாப்பாடு ரொம்ப காரமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனீஸு கேட்கவும், இல்லை அனீஸு, ஏதோ எங்கள் அம்மாவே சமைச்சு கொடுத்த மாதிரி இருக்குது, அவ்வளோ ருசியாக இருக்குது, ஏதோ அம்மாவோட சாப்பாட்டில் ஒரு அம்மாவுடைய பாசம் தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், சரி பையா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அனீஸும் சந்தாவும் சேரனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டும் முடிச்சிடறாங்க. அப்போ தான் சந்தா வந்துட்டு சேரன் கிட்டக்க கேட்குறாங்க, இன்னைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு பல்லவனோட அம்மாவை பார்க்க வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கேட்கவும், வா சந்தா, இதையே இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க, தாராளமாக வா, நீ வா, அவங்க கிட்டக்க நான் உன்னையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், சரிங்க, அப்போ நீங்கள் வேலையை முடிச்சுட்டு இன்றைக்கி எத்தனை மணிக்கு போவீங்க, நான் இங்கேயே வந்துடுறேன், நீங்கள் என்னையும் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும், இன்றைக்கி நான் எப்படி சீக்கிரமாகவே வீட்டுக்கு போயிடுவேன் சந்தா, பல்லவனுடைய அம்மா வந்திருக்காங்கல்ல, அதனால் இன்றைக்கி நான் ஒரு 5 மணி போல் இங்கே இருந்து வீட்டுக்கு நான் கிளம்பிடுவேன், நீ ஒரு 4:45 போல் நீ இங்கே வந்துடு, நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவும் வீட்டுக்கு கிளம்பி போயிடறாங்க. சாயந்தரமும் ஆயிடுது. சந்தா சைட்டுக்கும் வந்துடுறாங்க. வந்துட்டியா சந்தா, போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சந்தாவும் இங்கே சைக்கிளில் வராங்க. சேரனும் சந்தாவும் இங்கே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வழக்கம் போல் நடேசன் வெளியில் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே சந்தா வெளியில் நிற்கவும், வா சந்தா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. யாருன்னு சொல்லிட்டு நிலா, சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லாம் எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா சந்தா. ஓ சந்தாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாதாரணமாகவே இருக்காங்க. இங்கே கிச்சனில் நின்று பல்லவனுடைய அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூப்பிடவும், இந்தா வாரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுடைய அம்மா குரலும் கேட்குது. சந்தாவும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பல்லவனுடைய அம்மா கிச்சனில் இருந்து வர்றாங்க. வந்ததுமே சந்தா இங்கே உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு சந்தாவுக்கும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுது. பார்த்தா அது வேற யாருமே இல்லை, சந்தாவுடைய அத்தை தான் பல்லவனுடைய அம்மா. 2 பேருமே பார்த்துக்கிட்டு அவ்வளோ ஒரு அதிர்ச்சியாகவே பார்க்குறாங்க. இங்கே சந்தாவுடைய முகமும் மாறிடுது, பல்லவனுடைய அம்மா முகமும் மாறிடுது. இதை நிலா, சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லாருமே பார்க்குறாங்க. என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாரு. சந்தா பார்த்துட்டு சேரனும், என்ன சந்தா, இவங்கள முன்னாடியே உனக்கு தெரியுமா, ஏன் ஒரு மாதிரியாக பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவை கேட்கவும், இவங்க என்னுடைய அத்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்தா சந்தா ஓடி வந்து பல்லவனுடைய அம்மாவை கட்டி பிடிக்கிறாங்க. பல்லவனுடைய அம்மாவும் பார்த்துட்டு சந்தாவை கட்டி பிடிக்கிறாங்க. இவன் ஏன் அண்ணன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா பல்லவனுடைய அம்மா சொல்லவும் எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. இதை பார்த்தா வெளியில் உட்காந்துருக்கிறத நடேசன் கேட்டுடுறாரு. இவளையே வீட்டை விட்டு அடித்து துரத்தலாம்னு இருக்கேன், இதில் வேற இவளுடைய அண்ணன் மகளா, இந்த சந்தா இந்த வடநாட்டுக்காரியை தான் இந்த சேரன் பையனும் காதலிச்சுக்கிட்டு திரியிறானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா நடேசனுக்கும் பயங்கரமாக கோபம் வருது. என்னம்மா சொல்கிறீங்க, இவங்கள உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், ஏன்பா நல்லாவே தெரியும், என்னுடைய சொந்த அண்ணன் பொண்ணு தான் இவ சந்தா. சந்தா நீ எப்படி இங்கே வந்த, ஆமாம் அனிசு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா வேகமாக பல்லவனுடைய அம்மா கேட்கவும், அனிசு பையா வீட்டில் இருக்கிறாரு, இவரை எப்படி எனக்கு தெரியும்னா இவர் கூட வேலை பார்க்குறவர் தான் அனீஸ் அண்ணன். அண்ணன் வேலை பார்க்குறதுனால தான் நான் சென்னைக்கே வந்துட்டேன், அங்கே ஊர்லலாம் நான் இல்லை,
நான் இங்கே சென்னைக்கு வந்து கொஞ்சம் மாதம்தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவும் பார்த்தா ஹிந்திலேயே பேசிக்கிறாங்க. பல்லவன் அம்மாவும் பார்த்தா ஹிந்திலேயே பேசிக்கிறாங்க. சுற்றி முற்றி நிற்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா ஒன்றுமே புரியல. சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லாருமே யாருக்கும் எதுவுமே புரியல. ஆனால் இவங்க 2 பேரும் பேசிக்கிறது நடேசனுக்கு நல்லாவே புரியுது. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வெளியவே உட்கார்ந்துருக்குறாரு. என்னம்மா எப்போ வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா பார்த்தா ரொம்ப நேரமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் சந்தாவும் கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் தான் பல்லவனுடைய அம்மாவா? இவ்வளோ நாளாக எங்கே இருந்தீங்க? நீங்கள் உங்கள் ஊர்லேயும் இல்லை, ஊரில் இருந்துட்டு சென்னைக்கு வந்தேன்னு சொன்னாங்க. நான் சென்னையில் வந்து உங்களை நான் தேடியெல்லாம் பார்த்தோம். உங்களுடைய அட்ரஸும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கிறதும் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவும் பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு வீட்டில் இருந்தேம்மா, வாடகை வீட்டில் தான் தங்கி இருந்தேன். அப்புறம் எனக்கு இன்னொரு வீட்டு வேலைக்கும் போய்கிட்டு தான் இருந்தேன். அங்கே நான் தனியாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தா பல்லவனுடைய அம்மா பொய் சொல்கிறாங்க. தனக்கு 2வது தடவையாக கல்யாணம் ஆயிடுச்சு, 2வது புருஷன் கூட தான் இந்த மாதிரி வீட்டில் தான் நான் தனியாக இருந்தேன் அப்படின்னு எந்த ஒரு உண்மையுமே பார்த்தா இதுவரை வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டேயும் சொல்லாமல் தனக்கு 2வது தடவை கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தையே வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் இருந்து மறைச்சிக்கிட்டே இருக்காங்க பல்லவனுடைய அம்மா. இதை பார்த்துட்டு சேரனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியல. அண்ணே, அப்படி சுற்றி முற்றி எப்படி பார்த்தாலும் உனக்கு சந்தா முறை பண்ணு போல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் இங்கே சேரன் பார்த்தா ரொம்பவே வெக்கப்படுறாரு. அண்ணன் வெக்கமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், என்னப்பா சேரா, சோழன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் அம்மா கேட்கவும், அம்மா அது ஒன்றும் இல்லை, அதாவது சேரன் அண்ணாவும் சந்தாவும் ஒருத்தர் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், என்னப்பா சேரா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனோட அம்மா கேட்கவும் சேரன் பார்த்தா தலையாக ஆட்டுறாரு. இங்கே சந்தா கிட்டேயும் பார்த்தா பல்லவனுடைய அம்மா கேட்குறாங்க, என்ன சந்தா இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனோட அம்மா கேட்கவும், ஆமாத்த இவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதே மாதிரி இவருக்கும் ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்காங்க, கல்யாணம் நடக்கவே மாட்டேங்குது. அதனால் அண்ணன் ஒரு நாள் யதார்த்தமாக கேட்டார், இந்த மாதிரி என் தங்கச்சியை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு. அப்போ இருந்து தான் 2 பேருமே விரும்ப ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும், ரொம்ப நல்லது, சேரன் ரொம்பவே நல்ல பையன், சொல்லப்போனால் சேரனும் நான் பெறாத பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனுடைய அம்மா சொல்லவும் சந்தாவுக்கும் பார்த்தா வெக்கமாக வருது, சேரனுக்கும் பார்த்தா வெக்கம் தாங்க முடியல. ஆக மொத்தத்தில் அப்படி இப்படின்னு சுற்றி முற்றி பார்த்தா சேரனுக்கு சந்தா ஒரு முறை பொண்ணுங்கிறதுனால எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.